கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு கருக்குள்ள பட்டயத்திலும் மட்டுமல்ல, இதைவிட கருக்கான பட்டயம் இல்லை என்பதை தீர்க்கமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தைகளும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எதற்கு அனுப்பப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம், துர்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயையை பெருத்திருக்கிறார். அப்படியென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்ன இங்கே சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்றும், நம்மை நல்வழிப்படுத்தவே அவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் அனுப்புகிறார் என்றும். ஏன் என்றால், அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியத்தை செய்யும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிறது என்று ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதேபோல சங்கீதம் 119:89ஆம் வசனம், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்படியென்றால் பூமி தாழ கீழே இருக்கிறது, வானம் உயர்ந்து மேலே இருக்கிறது. அதுபோல உம்முடைய வார்த்தை உயர்ந்து உன்னதத்தில் இருக்கிறது என்கிறதாக பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. என்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதே இதனுடைய பொருள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வானமும் பூமியும் ஒழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்பதுதான். ஆக கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று கர்த்தருடைய வசனங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமை உள்ளதென்றும் கருக்கான பட்டயம் என்றும் தீர்க்கமாக பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய நினைவுக்கு வரவேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனம், ஆண்டவராகிய இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையான எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்கிறதற்கான உண்மையான பொருள் என்னவென்றால், உங்களுடைய கவனத்திற்கு ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம்,
காடுகளுக்கு சென்று மரம் வெட்டுகிற கத்தியைப் போல ஒரு புறத்தில் மட்டுமே கூர்மையாக இருக்கும், இன்னொரு புறம் கூர்மை இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் உங்களுடைய கவனத்திற்கு. இந்த பட்டயத்தை கொண்டு எதிராளியை எப்படி வீசினாலும் அவனுக்கு பாதிப்பு. ஒன்று அவன் சரணாகதியாக வேண்டும், இல்லை என்றால் சாக வேண்டும். வேறு வழி அவனுக்கு இல்லை. அதுபோல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தன் ஆத்துமாவை இழந்து காலம் காலமாக எரிகிற அக்கினியிலும் பற்கடிப்புமாகவே இருக்க வேண்டும். இங்கே தேவனுடைய வார்த்தையை பட்டயத்திற்கு இணையாக பேசப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் முக்கியத்துவமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உயர்ந்து உன்னதத்தில் இருக்கிறது. நாமோ தாழ பூமியின் மடியிலே இருக்கிறோம். அவரின் வார்த்தை எல்லா மனுக்குலத்துக்குமான கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை. ஆகையால் மனிதனை நல்வழிப்படுத்த வந்த அந்த வார்த்தை இயேசுவே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டதே அன்றி, இருமுனைகளும் கருக்குள்ள பட்டயம் என்று ஒருவேளை கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்டிருந்தால், பேசுகிறவரையும் வெட்டுகிறதாகவும் கேட்கிறவர்களையும் வெட்டுகிறதாகவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற விளக்கம் சரியானதாக இருக்கும். அப்படி இல்லாததினாலே இந்த தேவ வசனத்தை கேட்கிறவரையும் பேசுகிறவரையும் வெட்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்கிறது தேவ வசனத்திற்கு முரண்பாடான விளக்கமாக இருக்கிறதினாலே கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்றால் ஒரு மனுஷனை அவனுடைய தீய வழியிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, பொல்லாத கிரியைகளிலிருந்து மனம் திரும்பி நல்வழிப்படுத்துவதே தேவனுடைய வார்த்தையின் கிரியையாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை குற்றமுள்ள இருதயத்தை குத்துகிறதாக இருக்கிறது என்பதே மிக சரியான விளக்கம். கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய மனதில் உள்ள பொல்லாத குணங்களை பேர் பேராக பிரித்து மனுஷனுடைய குற்றத்தையும் அவனை நியாயத்திற்கு முன்பதாக நிறுத்தி நீதி விசாரிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கும் நியாயம் விசாரிக்கிற இயேசுவிற்கு முன்பதாக எந்த மனுஷனும் விதிவிலக்கு அல்ல. அவருடைய விசாரணையில் நம் பாவங்களிலிருந்து மனம் திருந்தாத மனுஷனை நீதி விசாரிக்கும் பொழுது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க அவருடைய நியாய தீர்ப்பில் மனம் திருந்தாத மீறுதல் பகிரங்க பாவங்களால் தெய்வ பயமின்றி மீறுகிறவனை அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் என்றால், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடிய நம்முடைய சரீரத்தில் எலும்புகளும் சரீரமும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை எலும்புகளையும், ஊன் என்றால் மாமிசம், இவை இரண்டையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. எப்படி? நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமணியாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளெல்லாம் அனுப்பினான். இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றால் ஒரு லேவியன். ஏன் தன்னுடைய மறுமனையாட்டியை வெட்டி கூறாக போட்டு
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் இந்த லேவியன் செய்தான் என்று நாம் யோசிக்க வேண்டும். நியாயாதிபதி புத்தகத்திலே இயேசுவிற்கு முன்மாதிரியாக அநேக நியாயாதிபதிகளை நாம் பார்த்தோம். அவர்கள் இஸ்ரவேலரை அவர்களுடைய அந்நியர்களுடைய கைகளிலிருந்து விலக்கி மீட்டு பாதுகாத்து அவர்களுக்கு இரட்சகர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அநேக நியாயாதிபதிகளை இயேசுவிற்கு முன்மாதிரியாக முன்னோடிகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே விதமாக இந்த லேவியனை நாம் இயேசுவிற்கு முன்மாதிரியாக பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையானது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மனுஷனை ரட்சிக்கிறதற்காக நியாயாதிபதிகளில் அநேக நியாயாதிபதிகளை இயேசுவிற்கு முன்னோடிகளாக தேவன் நியமித்தது போலவே நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறதை முன்னறிவிப்பதற்காக அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்காக இந்த லேவியனை நியாயாதிபதிகளின் கடைசி அதிகாரத்தில் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். எப்படி தேவனுடைய வார்த்தையானது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் இருக்கிறதோ, அதே போலவே இந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை 12 துண்டங்களாக்கி அதற்கு காரணமான பென்யமீன் கோத்திரத்தாரை நியாயம் விசாரிக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். சரி, யார் இந்த பென்யமீன் கோத்திரத்தார்? இவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் இந்த லேவியன் தன்னுடைய மனைவியை 12 துண்டங்களாக வெட்டி போட்டான் என்று பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், பென்யமீன் கோத்திரத்தாரில் சில பேலியாலின் ஜனங்கள் லேவியனின் மனைவியை இரவு முழுவதும் ஒருவனின் பெண் ஜாதியை, அதாவது லேவியனின் மனைவியை அநேக ஜனங்கள் அவளை இரவு முழுவதும் கற்பழித்து நாசம் செய்தபடியால் அவள் தன் புருஷன் இருக்கும் வீட்டிற்கு முன்னே வந்து விழுந்து இறந்தும் போகிறாள். சரி, இப்படிப்பட்ட இந்த பெரும் பாதகத்தை செய்த பென்யமீன் மக்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பென்யமீன் கோத்திரத்தார் ஆபிரகாமின் சந்ததிகளிலே வருகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபிற்கு 4 மனைவிகள் உண்டு. அது யார் யார் என்றால், லேயாள், ரேச்சல், சில்பா, பில்லா. யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்தவர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்புலோன். லேயாளின் வேலைக்காரியான சில்பாவுக்கும் யாக்கோபிற்கும் பிறந்தவர்கள் காத், ஆசேர். யாக்கோபிற்கும் ரேச்சலுக்கும் பிறந்தவர்கள் யோசேப்பு, பென்யமீன். ரேச்சலின் வேலைக்காரியான பில்லாவுக்கும் யாக்கோபிற்கும் பிறந்தவர்கள் தான், நப்தலி. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, லேவியனும் பென்யமீனும் ஒரு தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யாக்கோபிற்கு பிறந்த இந்த 12 பேரும் தான் பின்வரும் காலங்களிலே முக்கியமான 12 கோத்திரக்காரர்களாக மாறுகிறார்கள். இவர்களை வழி நடத்தும்படியாக பின்வருகிற காலங்களிலே மோசே இருந்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். அவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். மோசே மரித்த பிறகு இஸ்ரவேலர்களை வழி நடத்தும்படியாக யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் யோசுவாவின் மூலமாக நடந்தேறியதை நாம் நம்முடைய முன்பதிவுகளிலே அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இதை அனைத்தையும் பார்க்கிற பொழுது
பென்யமீன் கோத்திரத்தார் அவர்கள் தேவனுடைய சட்டதிட்டத்தையும் தேவனுடைய நீதியையும் மறந்தவர்களாக தேவனை விட்டு வெகு தூரமாக சென்று, அதாவது கர்த்தருடைய வழியில் எது சரியோ அதை விட்டுவிட்டு பொல்லாங்கையும் தீங்கையும் துர்மார்க்கமும் பாவ சிந்தனையும் இருந்ததினாலே லேவியனின் மனைவியை சீரழித்து நாசம் செய்ததால் அதற்கு நியாயம் விசாரிக்க லேவியன் தன் மனைவியை 12 துண்டங்களாகி வெட்டி போட்டான். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே பரபரப்பான செய்தியாக இருந்தது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுங்கள் என்பதற்காக இந்த லேவியன் தான் மனைவியை வெட்டின அந்த 12 துண்டங்களை இஸ்ரவேலில் உள்ள எல்லா கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு துண்டுகளாக அவர்களிடத்திலே அனுப்பி நியாயம் விசாரிக்கிறவனாக இருக்கின்றான். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பாவங்களை கழுவ அவருடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவற்றை நமக்குள்ளே கொண்டு அவருடைய நாமத்தை மகிமையடைய செய்யும்படி விரும்புகிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதைதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். பென்யமீன் கோத்திரத்தாரோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய குணாதிசயங்களான இதோ நாம் பார்த்த ஆவியின் கனிகள் அவர்களிடத்திலே இல்லாததினால் தன்னுடைய சகோதரனின் மனைவியை அவர்கள் இலச்சையாக பார்த்ததினாலே அவர்களுக்குள்ளே தேவ நீதி இல்லாமல் அநீதி செய்யும்படியான காரியம் அவர்கள் துணிந்து செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மனிதனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத, அசிங்கமான, அவலட்சணமான சிந்தனைகளும் யோசனைகளும் இருக்கிறது 12 என்று நாம் பார்க்கிறோம். அவை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் அவனுடைய கிரியைகளினாலே தன்னைத்தானே பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய பொல்லாத காரியங்களாக இருக்கிறது. அவை யாவை என்று பார்க்கும் பொழுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இது 1. 2வதாக விக்கிர ஆராதனை, 3வதாக பில்யசூன்யம், 4 பகைகள், விரோதங்கள், 5 வைராகியங்கள், 6 கோபங்கள், சண்டைகள், 7 பிரிவினை, 8 மார்க்கபேதங்கள், 9 பொறாமை, 10 கொலைகள், 11 வெறியாட்டங்கள், 12 களியாட்டம். பென்யமீன் கோத்திரத்தார் செய்த இந்த பெரும் பாதகம் எதனால் ஏற்பட்டது என்றால், மாம்சத்தின் கிரியைகள் அவற்றின் வெளிப்பாடே அவர்கள் செய்த இந்த பெரும் பாவத்திற்கு காரணமாக இருந்ததினால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய திட்டத்தை அறிந்தும் அவருடைய விருப்பத்தை அறிந்தும், அதாவது நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், இவை அனைத்தும் அறிந்திருந்தும் அவருடைய பாதையில் நடக்க தெரியாமல் வழிவிலகி பாவத்தை செய்ததால் தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக லேவியனின் மூலமாக 12 துண்டுகளாக வெட்டி 12 கோத்திரத்தாருக்கு அனுப்பி நியாயம் விசாரித்ததால் அங்கே
இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியாக லேவியன் இருந்து 12 கோத்திரத்தாரையும் நியாயம் விசாரிக்கிறான். இந்த 12 கோத்திரத்தாரில் பென்யமீன் கோத்திரத்தாரை தவிர மற்ற 11 கோத்திரத்தாரும் நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் பரிதாபப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் மறந்தும் இருந்தும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கும் நியாய தீர்ப்பு நாட்கள் வரப்போகிறது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நமக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிற நாளிலே தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நாளில் நாம் குற்றவாளிகளாக நிற்காதபடி நம்மை சீர்படுத்த, திருத்த, நம்மை சரிப்படுத்தவே கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு மாவீரனின் பட்டயத்திற்கு இணையாகவும் அதற்கு மேலாகவும் வல்லமை உள்ளது என்று சொன்னால், நம்மை நல்வழிப்படுத்தி அவருடைய வழியில் நடக்கவே கர்த்தர் எடுக்கிற முயற்சி என்றும் அவருடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் சித்தம் செய்வதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய மாமிச சிந்தனையில் இருக்கிற எல்லாவித பாவங்களையும் சிந்தனைகளையும் வகையறுத்து பிரித்து அது தேவனுடைய சித்தம் எதை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக, எந்த ஒரு பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ளதாக இருக்கிறது என்றால், நம்முடைய குற்றங்களிலிருந்து மீண்டு தேவனையும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கே. ஆக நாம் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய நியாய தீர்ப்பில் குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.